போய், ஏன் பிரதர் நீங்க ஜெபத்துல அழுகுறீங்க? ஏன் இப்படி கத்துறீங்க ஜெபத்துல? ஏன் இப்படி கதறீங்க? ஏன் இப்படி அழுது ஜெபம் பண்றீங்க? ஏன் இப்படி உங்க பிரச்சனைய நீங்க ஜெபத்துல போய் பேசுறீங்க? ஜெபத்துல போய் ஏன் உங்க பிரச்சனையை பத்தி பேசுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? நான் சொன்னாதானங்க என் பிரச்சனை அவருக்கு தெரியும். நான் சொன்னாதானே என் பிரச்சனை அவருக்கு தெரியும். இல்லைன்னா எப்படி என் பிரச்சனை அவருக்கு தெரியும்? நான் ஜெபத்துல போய் சொல்லணும்ல, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இப்படி, எனக்கு அப்படி அப்படின்னு நான் சொன்னாதானே என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? அதனாலதான் நாங்க ஜெபத்துல போய் என்ன செய்யறோம்? எங்க பிரச்சனையெல்லாம் சொல்லுகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இது முற்றிலும் தவறு. ஏனென்று சொன்னால் நம்முடைய பிரச்சனை அவருக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய பிரச்சனை அவருக்கு நல்லாவே சத்தியவேதத்திலே பார்க்கிறோம். தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை அவர் அறிகிறார். நம்ம உள்ள என்ன யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம் என்பதையே அவர் என்ன செய்யறாரு? அறிகிறாரு. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாயிலே சொல் பிறவாவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நாம சொன்னாதான் அவருக்கு தெரியும், நாம சொல்லலைன்னா அவருக்கு தெரியவே. அது உங்க வீட்டில் இருக்காருல்ல உங்க அப்பா, அவர்கிட்ட சொன்னாதான் செருப்பு வேணுன்றது அவருக்கு தெரியும், இல்லைன்னா தெரியவே. இந்த அப்பாக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன தேவை என்பது யாருக்கு தெரியுது? அவருக்கு நல்லாவே தெரியுது. உங்க வாயில நீங்க வார்த்தை விடுறதுக்கு முன்னதாகவே அவருக்கு என்ன செய்யுது? நல்லா தெரியுது. உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, உனக்கு இந்த வியாதி இருக்குது, உனக்கு இந்த போராட்டம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்கு, எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே ஜெபத்துல போய் நாம நம்முடைய பிரச்சனைய சொன்னாதான் அவருக்கு தெரியும் என்பது கிடையவே கிடையாது. அவருக்கு நல்லாவே தெரியும். பாஸ்டர் பைபிள்ல இருந்து ஏதாவது உதாரணம் காமிங்களே, என் பிரச்சனை அவருக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டு. இப்ப சில வசனங்கள்லாம் சொன்னேன், அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. இப்போ ஒரு வசனத்தை எடுத்து காமிக்கிறேன். ஒரு வசனம் நான் 2 வசனமே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு விளங்கும். என் பிரச்சனை அவருக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். அப்ப ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஜெபத்துல போய் உங்க பிரச்சனையை சொல்லாம எதை சொல்லணும்? உங்க பிரச்சனை அவருக்கு தெரியுமேங்க. அப்புறம் திரும்ப 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 போய் எதுக்கு ஜெபத்துல பிரச்சனை சொல்லிக்கிட்டு, உங்க தேவையை சொல்லிக்கிட்டு? அதை சொல்லாம எதை சொல்லணும்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். அதனாலதான் இதெல்லாம் இப்ப உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 5வது வசனம் வரைக்கும் வாசியுங்கள். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதிலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷமாய் வியாதியாய் கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இங்க 38 வருஷமா வியாதியா ஒருத்தன் என்ன செய்யறாங்க? படுத்து கிடக்குறான். இருக்கிறானா இல்லையா? இப்ப நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. இவன் 38 வருஷமா வியாதியா படுத்து கிடக்கிறான் என்பது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? 6வது வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று என்ன செய்து அந்த அறிந்து என்கிற வார்த்தையை உங்க பேனாவில் ரவுண்டு போட்டு வச்சிருங்க. அப்பதான் அடுத்த முறை நீங்க வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு விளங்கிடும். அறிந்து என்ன செய்து? அறிந்து அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தனாய் இருக்கிறான் என்பதை யார் அறிந்து? இயேசு அறிந்து. அப்ப இவனுக்கு வியாதி இருக்குது என்பது யாருக்கு தெரியுது?
யாருக்கு தெரியுது? இயேசுவுக்கு தெரியுது. அப்ப நம்முடைய பிரச்சனை அவருக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இன்னது தேவை என்பது அவருக்கு ஏற்கனவே நன்றாக தெரியும். எனவேதான் ஜெபத்துல போய் நம்முடைய பிரச்சனையை சொல்லக்கூடாது. ஜெபத்துல போய் அவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? சொல்லணும். இந்த பிரச்சனைக்கு என்ன வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அந்த வார்த்தை என்ன செய்யணும்? போய் சொல்ல வேண்டும். அப்ப ஜெபத்துல போய் எதை பேச வேண்டும் என்றால், ஜெபத்துல போய் அவருடைய வார்த்தை அவருக்கு பேச வேண்டும். ஜெபத்துல போய் தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். இன்னொரு உதாரணத்தை எடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்ப இவன் 38 வருஷமா வியாதியா இருந்த யாருக்கு நல்லா தெரியுது? அப்ப உங்க பிரச்சனை அவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப நீங்க ஜெபத்துல போய் ஒண்ணு ஒண்ணா சொன்னாலும் அவருக்கு தெரியுமா? அவருக்கு ஏற்கனவே தெரியும். அவர் சர்வ ஞானி, அவருக்கு எல்லாம் அறிந்த தேவன். ஆகவே உங்க பிரச்சனை, உங்க போராட்டம், உங்க வியாதி, உங்க தேவைகள் எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அதனால மறுபடியும் இன்னொரு முறை ஆண்டவர் நம்ம சொல்லிடுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை ஆண்டவரே அப்படின்னு என்ன செய்ய வேணாம், நீங்க சொல்ல வேணாம். நீங்க டைரக்டா போய் ஜெபத்துல நல்லா ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து, நல்லா துதியை ஏறெடுத்து வசனத்தை என்ன செய்யலாம், நீங்க சொல்லலாம். ஆண்டவரே உடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆண்டவரே உடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, இதை செய்யும் என்று நீங்கள் நேரடியாக என்ன செய்யலாம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலாம். ஆமென். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதினால் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியிலே 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்களைப் போல காணப்பட்டார். இதுக்கு பிந்தின வசனங்கள்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஆண்டவர் அங்கே கரையிலே ஊழியம் செய்கிறார். ஊழியம் செய்துவிட்டு சாயங்காலம் ஆகிறது. ஆகவே சீசரிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் படகு எடுத்துக்கொண்டு என்ன செய்யுங்க, அக்கறைக்கு போங்க, நான் பின்னால என்ன செய்யறேன் வரேன்னு அனுப்பிச்சு விடுறாரு. அனுப்பிச்சு விட்டு அவர் கரையில இருந்துட்டாரு. அவர் எங்க இருந்துட்டாரு? கரையில இருந்துட்டாரு. இவங்க படகை ஓட்டிட்டு என்ன செய்யறாங்க, கடல்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தண்டு வலிக்கிறதிலே வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. அதனால பேனாவில் கோடு போட்டு வச்சிருங்க. அவர், ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? கரையில இருக்கிறாரு. அங்க மலையடி வாரத்தில் இருக்கிறாரு. இவங்க எங்க இருக்கிறாங்க? நடுக்கடல்ல இருக்கிறாங்க. நடுக்கடல்ல இவங்க தண்டு வலிக்கிறதுல டயர்ட் ஆயிட்டாங்க, வருத்தப்படுறாங்கன்றது அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அவருக்கு தெரிஞ்சிச்சு. அவருக்கு தெரியும், அவர் தேவன், அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார். ஆகவே உங்க வேதனைகள், உங்கள் வலிகள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் தேவைகள் எல்லாமே யாருக்கு நல்லா தெரியும்? தெரியும். அதனால ஜெபத்துல போய் திரும்ப 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 உங்க பிரச்சனையே சொல்லி 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 உங்க டைம் என்ன செய்யாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காதீங்க. அதுக்கு பதிலா உங்க பிரச்சனைக்கு என்ன வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தையை எடுத்து கொண்டு போய் அதெல்லாம் குறிச்சு வச்சு அதெல்லாம் எழுதி வச்சு அந்த வசனத்தை கொண்டு போய் என்ன செய்யுங்க, ஜெபத்துல ஏறிடுங்க. உங்க ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் வரும். உங்க ஜெபத்துக்கு 100க்கு 100 பதில் வரும். ஆமென். அப்ப எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும்? எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த பிரச்சனை மாற வேண்டுமோ, நல்லா கவனிச்சு வாங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை மாற வேண்டுமோ அந்த பிரச்சனை மாறுவதற்கான கர்த்தருடைய வார்த்தை நீங்க என்ன செய்யணும், சத்தியவேதத்திலிருந்து பொறுக்கி எடுக்கணும், அப்படியே தேடி எடுக்கணும், கண்டுபிடிச்சு எடுத்து எழுதி வச்சு அந்த வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதை திரும்ப திரும்ப என்ன செய்யணும், ஜெபத்துல போய் சொல்ல வேண்டாம். அந்த வார்த்தையை பாருங்க, ஜெபத்திலே போய் தேவனுக்கு நினைப்பூட்டும் பொழுது உங்க ஜெபத்துக்கு 100க்கு 100 என்ன செய்யும், பதில்